சிடாய் மூலமாக அவங்க வந்து பெரிய லெவலில் முன்னெடுக்கிறாங்க, நிறைய கனெக்ஷன்ஸ் உண்டு பண்ணுறாங்க. இப்போ மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ரீச் பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபோரம் தான் காரணம். ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு 15 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய மதுரையிலேருந்து பண்ண முடியுமானா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிஸும் பண்ணல. எந்த மனுஷன்ட்ட பொறுமை அதிகமாக இருக்கோ அந்த மனுஷனால் மட்டும்தான் பிஸ்னஸே செய்ய முடியுங்கிறத யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. பலர் செய்யக்கூடிய பிஸ்னஸ் தான் செஞ்சாலும் அதில் என்ன புதுமையை புகுத்த முடியும் என்று தெரிந்தவர்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். யாருக்கு எது எப்பொழுது நடக்குமோ அவர்களுக்கு அது அப்பொழுது நடந்தே தீரும். நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தையே தூக்கிவிடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறேன். பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் செயின் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ்னு ஒன்று இருக்குது. பிளாக் செயின் பேஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனியாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ஒரு இன்னைக்கு $2 trillion ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூனிக்கான இருந்தோம். 2013 இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பண்ணலை. ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு 15 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய மதுரையிலேருந்து பண்ண முடியுமானா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனிஸும் பண்ணல. டெக்னாலஜியாக இருக்கட்டும், டெக்னாலஜியில் பிளாக் செயின் ஸ்பேஸை தாண்டி இப்போ அதுக்கப்புறம் ஐஓடி பண்ணோம், ஐஓடிக்கு அப்புறம் ஏஐ பண்ணோம், ஏஐயில் பண்ணிகிட்ருக்கோம். என்ன நியூ ட்ரெண்ட் வருதோ அதை எங்களால் ஈஸியாக அடாப்ட் பண்ணி அதில் மக்களுக்கு என்ன தேவை, கிளைண்ட்ஸுக்கு என்ன தேவைன்ற ப்ராடக்ட்ஸ் எங்களால் கொடுக்க முடியுது. ஏன்னா நாங்கள் அதுக்குன்னு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் R&D டீம் வந்து பார்த்தோன்னு வச்சு அந்த மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் என்ன, அந்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, மக்கள் எதை யூஸ் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில், அதை நோக்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் எங்களால் இன்னும் சர்வைவல் ஆக முடியுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டும் ஆக முடியும். பணம் ஈட்டுவதற்கும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் 1000 தேவைகள் இருந்தாலும் உணவே பிரதானம். அதற்கு இயற்கை வழி விவசாயமே சிறந்த வழி என உணர்ந்த இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ஃபவுண்டர் மிஸ்டர் பூபேஷ் நாகராஜன் அவர்களை கிரவுண்ட் பிரேக்கர் என்டர்பிரனர் என்று அழைத்து கனிவுடன் கௌரவப்படுத்துகிறது செடாய். கூட வந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பூபேஷ் நாகராஜன் அவர்கள் ஃபிக்கியோட சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு இங்கே நம்ம கூட இருக்காங்க. இந்த தொழில் அதிபர்கள் மதுரையிலேருந்து உருவாக்குறது செடாய் எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு வாழ்த்துக்கள். நானும் மதுரை தான், அம்மா அப்பாலாம் இங்கே தான் இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே மதுரை தான். ஸோ நானும் மதுரையை சேர்ந்த முதல் தலைமுறை தொழிலதிபர் தான் நான். சிடாய் மூலமாக அவங்க வந்து பெரிய லெவலில் முன்னெடுக்கிறாங்க, நிறைய கனெக்ஷன்ஸ் உண்டு பண்ணுறாங்க. இப்போ மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ரீச் பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபோரம் தான் காரணம். தமிழ்நாட்டிலிருந்து தமிழனா நீங்கள் வந்து ப்ரௌடாக வி ஆர் மேக்கிங். தேங்க்யூ ஸோ மச். கடந்த தலைமுறையில் பேசக்கூட தயங்கிய பல விஷயங்களை இந்த தலைமுறையினர் பேசு பொருளாக்கி நிறைய குறைகளை வெளிப்படையாக விவாதிப்பது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சினே சொல்லலாம். ஆனாலும் பெண்களுக்கு தமது உடல் நலனுக்கு எது தேவை என்பதை பற்றிய சரியான புரிதல் இன்னும் தேவைப்படுகிறது. அந்த புரிதலுக்கு உண்டான ஒரு பியூட்டிஃபுல்லான மிஸ் முகில் அரசி மாரிராஜன் அவர்களை தி கோல்டன் குயின் என்ற விருதை வழங்கி மகிழ்கிறது செடாய். தென் தமிழகத்தின் அடையாளங்களாக கூறப்படும் மாவட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக திகழும் ராமேஸ்வரத்தில் குடிக்கொண்டிருக்கும் அத்தனை ஃபெசிலிட்டிஸும் தவறாமல் ரசிக்க ஒரு சூப்பரான இடம் எதுனா ஸ்ரீ மிதிலா ஹோட்டல்ஸ். மிஸ்டர் எஸ் நிதின் ஸ்ரீவஸ்தா அவர்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கல்னரி கிராண்ட் மாஸ்டர் என்ற அவார்டு கொடுத்து பெருமைப்படுத்துகிறது செடாய்.
நம்மளோட உடம்புக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெஸ்டான ஃபிட்னஸ் கொடுக்குறாங்க. ஜிம் மெக்கானிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ மேனேஜிங் டைரக்டர் மிஸ்ஸஸ் B.R. அர்ச்சனா லட்சுமி அவர்களை ஃபிட் டெக் ட்ரையல் பிளேசர் என்ற விருதை வழங்கி மகிழ்கிறது செடாய். Once upon a time, there lived a ghost. He was known to be a killer and feared the most. ஒரு பொருட்டல்ல, மனம் நினைத்தால் அது தினம் நினைத்தால் குறைந்த விலையிலும் தரமான அழகான மகிழுந்துகள் யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் என அழைக்கிறார்கள். திருச்சி ட்வின் கார்ஸின் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பக்ருதீன் அவர்களை தி இன்விசிபிள் கார்ப்ரூனர் என்கிற விருதை வழங்கி மகிழ்கிறது செடாய். தன்னுடைய அற்புதமான குரல் வளத்தால் நம்மை மகிழ்ச்சி வைத்துக் கொண்டிருக்கும் பெருமைக்குரிய பாடகர் திரு மௌனராகம் முரளி அவர்கள் இன்று நம்முடன் இருப்பதில் பெருமை கொள்கிறது செடாய். See, actually, SEDAI Awards-ங்கிறது வந்து என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ எவ்ரி இயர் ஐ எம் கமிங் ஹியர். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை, ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ், போத் ஆஸ் அ அவார்டி அண்ட் கெட்டிங் அவார்ட் அண்ட் போத் ஆஸ் அ பெர்ஃபார்மர். அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் விஷஸ் ஃபார் த கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் அண்ட் all the backbones behind the organization. வந்திருக்கிற அனைவரும் நீங்க வீடு திரும்பும் போது ஒரு மெமரபிளான ஒரு gift வந்து நீங்க கொண்டு போக போறீங்க, and that's called the return gift. இந்த அழகான return gift வந்து உருவாக்குனது வந்து VG Delights and Return Gifts. Managing Director of VG Delights and Return Gifts Mrs. Vijayashree அவர்களுக்கு the perfect gift planner என்ற விருதினை வழங்கி கௌரவிக்கிறது செடாய். காலத்தின் வேகத்தில் மாறி வரும் சூழலில் விரல் நுனியில் வரம் கேட்கும் எஜமான்களுக்கு நொடி பொழுதில் வாரி வழங்கிய மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்டாபார்க் டெக்னாலஜிஸ் மிஸ்டர் வரதராஜன் அவர்களை தி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாம்பியன் என்ற விருதை வழங்கி கௌரவிக்கிறது செடாய். முன்பே கட்டிட பணி நடைபெறும் பொழுதே கமர்ஷியல் மின் கட்டணத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான சூரிய சக்தியை மின் சக்தியாக மாற்றி தருகிறார்கள். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் JK Solar and Technologies மிஸ்டர் S. ஜெயபாலன் அவர்களை சோலார் டைட்டன் என்று பெருமைப்படுத்துகிறது செடாய். சூடான சுவையான சுத்தமான உணவுகளுக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் மாலை நேர சந்திப்பிற்கும் பணம் பெரிதில்லை. கொண்டாட வாருங்கள் என அழைக்கிறார்கள். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வெல்கம் கேஃபே மிஸ்டர் சங்கர் அவர்களை தி கவர்மெண்ட் கொனைசர் என்ற விருதை வழங்கி மகிழ்கிறது செடாய்.
மண்மனம் மாறாத மதுரையில் அசைவ உணவுகளுக்கு பஞ்சமில்லை, அதன் ருசிகளுக்கும் குறைவில்லை. அஞ்சப்பர் உணவகத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு தனி மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. இத்தகைய பெருமைக்குரிய அஞ்சப்பர் உணவகத்தின் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்ஸஸ் இந்திரா கந்தசாமி அவர்களை கேஸ்ட்ரோனமிக் இன்ஜினியர் என்று கௌரவப்படுத்துகிறது செடாய். நம்ப வேண்டாம், தன்னம்பிக்கையும் தொடர் முயற்சி மட்டும் இருந்தா போதும், ஃபிட்னஸ்ல நம்ம செமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டர் ஆஃப் ஃபிட் டு ஃப்ளை மிஸ்டர் சதீஷ் குமார் அவர்களை ஹாலிஸ்டிக் ஃபிட்னஸ் ஹப் என்ற விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது செடாய். பரம்பரையாக வாழ்ந்த பாரம்பரிய வீட்டை எப்பொழுதும் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். அது அப்படியே பழமை மாறாமல் மீட்டு கொடுக்கிறார் நம்ம பில்டிங் டாக்டர் இன்ஜினியர் டாக்டர் மிஸ்டர் ரமேஷ் ஜெயராம் அவர்களை பெஸ்ட் பில்டிங் டாக்டர் என்ற விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறது செடாய். தங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் நிறைந்த மனதுடன் நடத்தி கொடுக்கறாங்க தர்ஷினி ஈவென்ட்ஸ். ஈவென்ட்ஸ் ரேட்டிங்ல ரேங்க் நம்பர் 1 இருக்க தர்ஷினி ஈவென்ட் மேனேஜ்மென்ட்டை ஈவென்ட் மேனேஜ்மென்ட் மாஸ்ட்ரோ என்ற அவார்டை வழங்கி பெருமைப்படுத்துகிறது செடாய். சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தேவையான அழகான அணிகலன்கள் இருக்கிற ஒரு கடை ஜாம் ஃபாசில் அஹமத் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜம்சம் ஃபாசில் அஹமத் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் திரு ஷாஜகான் அவர்களுக்கு தி டெக்ஸ்டைல் சூப்பர் ஹீரோ என்ற விருதை வழங்கி கௌரவிக்கிறது செடாய். Stalin, CEO of Kattirumbu YouTube channel. He's also an actor. Can we have him onto the stage, please? எத்தனை முறை தோற்றாலும் முயற்சி மற்றும் என்றும் கைவிடாமல் மற்றவர்களுக்கு தீங்கு நினையாமல் பெற்றோர்களின் தியாகத்தை மட்டும் மனதில் கொண்டு with no further delay, ladies and gentlemen, let's welcome ஈரோடு மகேஷ் அவர்கள் onto the stage. பொறுமையுடன் காத்திருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் இதயம் நிறைந்த வணக்கங்களை என் உயிர் தமிழால் சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். வழக்கமாக செடாய் அவார்ட்ஸ் நைட் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற பொழுது மரியாதைக்குரிய செடாயோட சேர்மன் ரியாஸ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து முழுமையாக இருந்து நடத்தி தரணும்னு கேட்டுக்குவார். அதே மாதிரி தான் இந்த நாளும். ஒன்று சொல்லவா, வாழ்க்கையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கான அடிப்படை காரணத்தை நான் சொல்கிறேன். யார் ஜெயிப்பாங்க? எந்த மனுஷன்ட்ட பொறுமை அதிகமாக இருக்கோ அந்த மனுஷனால் மட்டும்தான் பிஸ்னஸே செய்ய முடியுங்கிறத யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அந்த பேஷன்ஸ், பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தோற்கிற இடம் எது தெரியுமா? பிஸ்னஸில்
பொறுமை இல்லாதது மட்டும்தான். உலகத்திலேயே மிகச்சிறந்த வேகம் நிதானம். பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பல வருட உறவை ஒரு வார்த்தை சதைச்சிரும். பல வருட நட்பை ஒரு வார்த்தை சதைச்சிரும். சொல்லிட்டு அந்த உறவு அருந்து விழுந்தவுடன் கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால தான் வள்ளுவர் யாகாவாராயினும் நான் காக்க அப்படின்னார். ஏன்? இது பேசிட்டு அமைதியாக இருந்துரும். அடி வாங்குறதெல்லாம் பல்லு, உடைகிறதெல்லாம் பல்லு. சொல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நீங்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் தோல்வியா, பிஸ்னஸில் அவமானமா, பிஸ்னஸில் அசிங்கமா, பிஸ்னஸில் விமர்சனமா, பிஸ்னஸில் தடையா, பிஸ்னஸில் நீ நினைச்ச ஃபண்டு கிடைக்கலையா, இல்லை பிஸ்னஸில் அடுத்த உயரங்களை தொட முடியலையா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. பொறுமையோடு இருங்க. நீங்கள் உழைப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கான நாள் வரும். அந்த நாளில் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் என்பது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அந்த நாள் கிடைக்கிற வரைக்கும் உழைக்கணும். அந்த நாள் எப்போ சார் கிடைக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஈரோடு மகேஷ்க்கு எப்படி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் தெரியாது. உழைச்சிக்கிட்டே இருந்தேன். பட்டிமன்ற மேடைகள், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மேடை எப்போ கிடைக்கும் தெரியாது. இந்த வெளிச்சம், இவ்வளோ கைத்தட்டல், இவ்வளோ மக்களோட அன்பு, இவ்வளோ போட்டோகிராஃப், இவ்வளோ ஆட்டோகிராஃப் எப்போ கிடைக்கும் தெரியாது. ஆனால் கிடைக்கும் வரை உழைக்கணும். கிடைச்ச பிறகு அதை விட அதிகமாக உழைப்பவன் பெயர் தான் வெற்றியாளன். நம்ம நினைச்ச இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கணும். என் அருமை தொழில் முனைவோர்களே, செடாயோட இந்த அவார்ட்ஸ் நைட்டில் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் நினைப்பது தான் உங்களுடைய இலக்கே தவிர அடுத்தவர்கள் நினைப்பது உங்கள் இலக்கே அல்ல என்பதை உணருங்கள். லைஃப் ஒரு மேஜிக். எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் யார் உங்களை பார்ப்பாங்க, யார் மூலியமா உதவி கிடைக்கும், யார் உங்கள் காலை வாரி விடுவாங்க, யார் உங்களை வீழ்த்துவாங்க, யார் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தையே தூக்கிவிடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்று நம்புங்கள். லைஃப் ஒரு மேஜிக். விமர்சனங்கள் வரதான் செய்யும். நான் ஜிகர்தண்டா பிராண்ட் எல்லாருக்கும் இல்லையா, எங்கே போனாலும் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டான்னு சொல்கிறோம். இவர் ரியா சார் சொன்னார், சார் இந்த வருஷம் டைட்டில் ஸ்பான்சர் நாங்கள் தான் சொல்லிட்டாங்க, அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னாரு. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. சாதாரண விஷயமா ஒரு பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு சாதாரண விஷயமா? அவங்க தாத்தா காலத்தில் ஆரம்பித்த பிஸ்னஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஜிகர்தண்டாங்கிற வரலாறு தெரிஞ்சுங்க, ஒரு பிராண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு. மரியாதைக்குரிய பெரியவர் ஷேக் மீரான் அவர்கள் தள்ளு வண்டியில் ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தவர். ஆனால் எப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் ஜெயிக்கிறார் தெரியுமா? தான் செய்யக்கூடிய பிஸ்னஸில் உலகத்தை பலரும் செய்வாங்க. ஆனால் பலர் செய்யக்கூடிய பிஸ்னஸ் தான் செஞ்சாலும் அதில் என்ன புதுமையை புகுத்த முடியும் என்று தெரிந்தவர்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ அதில் என்ன இனோவேட்டிவாக பண்ணுற, அதான விஷயம். வாழை இலையில் ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்கோமா? கொடுத்துருக்காரு அவங்க தாத்தா, மரியாதைக்குரிய பெரியவர் ஷேக் மீரான் அவர்கள். அந்த ஐஸ்கிரீமுக்கு மக்கள் வச்ச பிராண்டு என்ன தெரியுமா? பாய் ஐஸ்கிரீம். மக்கள் வச்ச பிராண்டு ஒன்று சொல்லவா? உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் பேர் வச்சு அதை முன்னேற்றுவதை விட உங்கள் பிராண்டுக்கு இந்த உலகம் பேர் வச்சதுன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராண்டுன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, அது உங்களுக்கு நடந்திருக்கு. பாய் ஐஸ்கிரீம். வெறும் வாழையிலேயே ஐஸ்கிரீம் விற்கிறோமே, என்ன பண்ணலாம் யோசிச்சிருக்காரு. கொஞ்சம் பாதாமை போடு, கொஞ்சம் ஐஸ் கட்டியை போடு, கொஞ்சம் பாலை ஊற்று, கொஞ்சம் நன்னாரி சிரப்பை ஊற்று, டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கே, ஆஹா இது ஒர்க் அவுட் ஆகுமே, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஜிகர்தண்டான்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணதே இவங்க தான் நினைக்கிறப்ப மரியாதைக்குரிய அந்த பெரியவர்களுடைய எண்ணம், ஒரு விஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டேஸ்ட் மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, குடும்பம் சாப்பிட்டு பார்த்துருக்கு, 10 குழந்தைங்க. அதில் மூத்தவரோட பெயர் பீர் முகமது. இப்போ இருக்காங்களே தம்பிங்க ஆஷிக் அண்ட் சலீம், அவர்களுடைய தந்தையார் பீர் முகமது அவர்கள். அவர் 8வது படிக்கிறப்ப படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு குடும்ப சூழல்னால தனக்கு அப்புறம் 9 தம்பி தங்கைகள் இருக்கிறதுனால பிஸ்னஸ்க்கு வராரு. 2 பேர் சேர்ந்து செய்து உருவாக்கிய பிராண்டு. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வருது, அவங்களும் நல்லா இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வராங்க, இந்த பிராண்டுக்குள்ளே வராங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு மனிதனுடைய எண்ணம் அடுத்தடுத்த தலைமுறையை கடந்து 4 தலைமுறையாக ஒரு பிராண்ட் இருக்குன்னு சொன்னால் அதற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நம்ம எல்லாம் பரிசாக கொடுக்கலாம். எந்த வெற்றியும் சாதாரணமாக வராது சார். நேற்று ஆரம்பித்த பிஸ்னஸ் போன வருஷம் ஆரம்பித்தேன், வராது. நண்பர் இருக்கார் மன்சூர் அலிகான், ஆட்டோவில் நம்ம ஆட்டோ தானே நண்பா, நம்ம ஆட்டோ ஆரம்பித்தது சென்னையில். என்னுடைய கல்லூரி தோழர், என்ன ஒரு விஷன், ஏதோ ஒரு புதுமை பண்ணணும், எல்லாரும் ஆட்டோ பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் ஆட்டோ பண்ணுவோம், இங்கே ஏன் பண்ணணும், ஃபாரினில் பண்ணலாம், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் பண்ணலாம், துபாயில் பண்ணலாம். வெற்றி. எந்த சிந்தனையை நீங்கள் எடுக்கிறீர்களோ அது வெற்றி.
எதை கையில் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வெற்றி. எல்லாரும் பண்ணுறதை நீங்கள் பண்ணாதீங்க. எல்லாரும் பண்ணுறதை நீங்கள் பண்ணாலும் மற்றவங்க பண்ணாததை நீங்கள் பண்ணுங்க. புரிஞ்சுதா சார்? லாஜிக் கிளியரா? இவ்வளோதான். வீட்டில் ஆண்கள் சாப்பிட்றோம்ல, 30 வருஷமா அந்த அம்மா தோசை சுடுதுல, 20 வருஷமா சாம்பார் வைக்குதுல, 30 வருஷமா மீன் குழம்பு பண்ணுதுல, கறி ஆக்குதுல, பிரியாணி செய்யுதுல, நல்ல வக்கனையா துண்டுறோம்ல, மனசாட்சியே இல்லாமல் சாப்பிட்டு போறோம்ல. அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுதுன்னே தெரியாம 30 வருஷமா ஒரே இடத்துல ஒரே வேலையை அதே கிச்சனில் அதே மனுஷங்களுக்கு சலிக்காமல் ஒரு பெண் செய்வதால் மட்டும்தான் அந்த குடும்பம் தலை தோங்கி வாழ்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு வேலையை எப்படி லவ் பண்ணுங்கிறத பெண்கள்கிட்ட கற்றுக்கோங்க. சிவசங்கர் சார் தான் சொன்னார், வேலையை லவ் பண்ணுங்கன்னார். இல்லை சார், ரியா சார் கடிச்சா சைனாவில் இருக்கீங்க, அங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க, என்ன சார் பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ் சார், நடுவில் என்ன வர கலாய்ப்பார், நீங்கள் தான் சார் என்னை விட பிஸிம்பார். கிடையவே கிடையாது. என்ன பண்ணலாம் புதுசா, மார்க்கெட்டுக்கு என்ன புதுமையை கொண்டு வரலாம். நம்ம பர்ஸில் காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். பணம் என்ன பண்ணுன்னு கேட்குறவங்க எல்லாருமே சம்பாதிச்சவங்க, பணம் சந்தோஷத்தை தராதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே சம்பாதிச்சவங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணதாசனருடைய கவிதை, வாழ்க்கையை வார்த்தைகளில் வடித்த மாபெரும் தமிழ் கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அவர் சொன்ன ஒரு கவிதை, டே வாழ்க்கை எப்படின்னா, நீ நல்லா இருக்கிறப்ப 4 பேர் கூடவே நிற்பான். கரெக்டா? சார் 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 ஃபோட்டோ ஃபோட்டோ எல்லாம் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. ஓ ஸ்டாலின் கட்டருப்பு சேனல், ஓ பூபேஸ்வர் சூப்பர், ஓ அஞ்சப்பர் மேடம் சூப்பர், அப்படி எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. அடுத்து வருவாங்க. ஒரு சார் எல்லாம் நல்லா இருக்கிறப்ப கொஞ்சம் டவுன் ஆகிட்டோன்னு வச்சுங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போவான். கரெக்டா? நம்பரை பிளாக் பண்ணுவான், தெரிஞ்சவன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுவான், அசிங்கப்படுவான். ஏன்? நம்ம வாழ்க்கையினுடைய சூழல் அப்போ தடுமாற்றமாக இருக்குன்னு அர்த்தம். கண்ணதாசன் சொன்னார், வாழ்க்கையையும் துணியையும் ஒப்பிட்டு ஒரு கவிதை சொன்னார். பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி பூ காய் மலர், அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு இழைகள் ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. பஞ்சிலிருந்து நூல், நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. அதில் என்ன பண்ணுறாங்க? கலரை கலக்கிறாங்க. அழகு வண்ணம் கலந்து நின்றதும் ஆடை வந்தது மெல்ல, பிறர் மானம் காத்து கொள்ள இடை குழையும் மாதர் உடையில் ஏறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள. துணியோட பர்பஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த நல்லா இருந்த துணி, இப்போ இது இந்த சூட் நல்லா இருக்கு, அப்படியே ட்ரை கிளீன் போட்டு அப்படியே வீட்டில் வச்சு தவம் இருந்து பெத்த என் பொண்ணு அதை வந்து இப்படி பிடிச்சா பிடிக்காத புது சூட் சொல்கிறோம்ல, புது புடவை, புது ட்ரெஸ். ஏன்னா நம்ம குழந்தைங்களை விட நம்ம பொருள் முக்கியம்னு நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்களை விட நம்ம சொத்தே நம்ம குழந்தைங்க தான். ஆனால் அல்பம், இந்த சொத்துக்கு நம்ம அதுங்கிட்ட கோவப்படுவோம். இது பழசாயிருது, கிழிஞ்சு போயிடுது. என்னக்கா பண்ணுவாங்க வீட்டில்? கிழிஞ்சு துணிங்க அடுப்பங்கரைக்கு போட்டுருவாங்களா? அதே தான். கண்ணதாசன் சொல்கிறாரு, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து படிக்குது இந்த சிந்து. யாரு? அந்த துணி தான் இது பாடுது. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து படிக்குது இந்த சிந்து. தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தனை நொந்து. வாழ்ந்த நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி. நல்லா இருக்கிறப்ப பீரோல பூட்டி பூட்டி வச்சுக்குவோம். வாழ்ந்த நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழும் போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று நிறைவடைகிறது அந்த கவிதை. நம்ம நிலை தாழ்ந்து போனால் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே மனசில் வச்சுங்க,
நீங்கள் கோ த்ரூ பண்ணுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் மனைவிக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு யாருக்குமே நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்கிறேன், மிக மிக அழுத்தங்களை தாங்குகிற கரிதான் ஒரு நாள் வைரமாக மாறுகிறது. எந்த மனிதன் அழுத்தங்களை தாங்குகிறானோ அந்த மனிதன் ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறியே தீருவான். பிரஷர் தான், ஓவர் பிரஷர் தான் வாழ்க்கை. நம்பணும். எனக்கெல்லாம் நான் சொல்லுவேன் அடிக்கடி, 3 வருஷம் யூஜி கோர்ஸ் மாதிரி. ஒருத்தன் வருவான், என் வாழ்க்கை ரியா சாருக்கு தெரியும், ஒருத்தன் வருவான் என்ன இருக்கிறதெல்லாம் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவான் நண்பனா பழகி. இது ஒரு ஃபார்மேட்டாக வச்சுருக்காங்க என்கிட்ட பழகிறவங்க. என் நண்பா உங்கள்கிட்டலாம் கேட்டு தான் எப்படி பழக்கணும்னு கற்றுக்கணும். நான் வர்றது நானும் நண்பா நண்பா நண்பாங்கிறத அவன் அன்பா கொண்டு போயிடுறான். ஆனால் ஒன்று சொல்லவா, என்னிடமிருந்து எடுத்து சென்றவர்கள் யாரையும் நான் பழித்து பேசியதும் இல்லை, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை கூட எடுத்ததில்லை. இந்த வாழ்க்கையின் மீது தீராத காதல் கொண்டவன் நான். யாருக்கு எது எப்பொழுது நடக்குமோ அவர்களுக்கு அது அப்பொழுது நடந்தே தீரும். நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் நடக்கும் லைஃப்ல, எல்லாமே நடக்கும். சார் 40 வருஷம் கஷ்டப்பட்டு சேமிச்சேன், செத்து போற மாதிரி சூழல் வந்துருச்சு, வரும் சார். சார் 60 வயசு வரைக்கும் பிசினஸ் பண்ண சார், ஒரே நாள் எல்லாம் காணாம போச்சு, போகும் சார். ஆனா எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இழந்ததை விட 200 மடங்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லாம் இழந்து சார் ஒன்று சொல்றேன் சார், தப்பு செய்யறது தப்பே இல்லை. நீங்கள் செய்த தவறை திருத்திக் கொள்வது சரி, ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிப்பது தான் தவறு. தப்பு செய்கிறது தப்பே இல்லை, செஞ்ச தப்பே இல்லைன்னு சாதிக்கிறது தான் தப்பு. அதில் தான் நம்ம தோத்துறோம். அனுபவப்பட்ட 5 பேர் பலமாக கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேங்கில் யாரோ ஒரு ஆள் அப்படி இருக்காங்க. இருக்கட்டும், வாழ்த்துக்கள், மாற்றிக்கோங்க இனிமேல். அவ்வளோதான். எல்லாமே சின்ன சின்ன ஐடியாவில் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வந்தது தான் இந்த வாழ்க்கையில். சின்ன சின்ன ஐடியாவில் விஸ்வரூபம் எடுத்த பிஸ்னஸ் தான் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற அத்தனையுமே. நான் இப்போ அண்மையில் பேசுகிறப்ப சொன்னேன், ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ தெரியும்ல, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் சொன்னார், விரைவில் 900 கோல்ங்கிற இலக்கை நான் அடைஞ்சிருவேன், 900 கோல்களை சீக்கிரம் அடைஞ்சிருவேன், 1000 கோல்கள் என்னுடைய இலக்கு. அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை பார்த்து சொல்கிறாரு, 11 வயதில், எத்தனை வயசில்? 11 வயசில், 40 வயசு ஆச்சு, இன்னும் நமக்கு தெளிவில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இருக்கும் வாழ்க்கை? 11 வயசில் சொல்கிறார் ரொனால்டோ, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதனாக நான் வருவேன் என்று எனக்குள் நானே சொல்லி கொண்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அவருக்குள்ள அவரே சொல்கிறாரு? அடுத்தவன்கிட்ட சொன்னால் அடுத்தவன் இங்கே நம்மளை கலாய்க்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். 11 வயசு பையன் உலகத்தில் பெரிய ஆள் வர போறியா போடான்னு செவிலே வைப்பானு. கரெக்டாக அவர் உலகத்திட்ட சொல்லலை, அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. இங்கே இருக்கிற என் அருமை பிஸ்னஸ் பீப்புள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், சடாய் மக்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த உலகம் அதை காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக நான் வருவேன் என்று சொன்னார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்னைக்கு அந்த மனுஷனை கடவுள் மாதிரி பார்க்கிற தேசங்கள், கடவுள் மாதிரி பார்க்கிற இளைஞர்கள் 1000 பேர், கோடி பேர். நேரத்தினுடைய அருமை கருதி முடிக்கிறேன். இந்த வாழ்க்கையில் பிறந்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. சம்பாதிக்கிறது பர்பஸ், பிஸ்னஸை பெருசு பண்ணுறது பர்பஸ், அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது பர்பஸ், எது வேணால் இருக்கலாம். ஆனால் ரியல் பர்பஸ் உங்கள் லைஃப்பில் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தெளிவு கிடைக்கும். தடுமாற்றம் வருகிற பொழுது, விமர்சனங்களை அடுத்தவர்கள் வீசுகிற பொழுது, அசிங்கங்கள் உங்கள் மீது அளவு கடந்து அப்பப்படுகிற பொழுது, இனிமேல் பிழைக்க இவன் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிற பொழுது, எதுவுமே இந்த உலகத்தை பார்த்து பதில் பேசாதீர்கள். நீங்கள் பேசக்கூடிய பதிலெல்லாம் உங்கள் உழைப்பில் இருக்கட்டும். நீங்கள் சொல்லக்கூடிய பதிலெல்லாம் உங்கள் வெற்றியாக இருக்கட்டும். அடுத்தவர்களுக்கு பதில் சொல்வதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் பிறக்கவில்லை. நாம் எப்படி வாழ வேண்டுமோ அது அடுத்தவர்களுக்கான பதிலாக போகட்டும். வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். உயர 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 பரப்போம். மகாகவி பாரதி சொன்ன மாதிரி,
சின்னம் சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பான்னு சொன்னார். அந்த மாதிரி சந்தோஷமாக வாழுங்க. வாழ்வது ஒரு வாழ்க்கை, அதில் நேர்மை இருக்கட்டும். வாழ்வது ஒரு வாழ்க்கை, அதில் அன்பு இருக்கட்டும். வாழ்வது ஒரு வாழ்க்கை, அதில் எல்லை கடந்த உழைப்பு இருக்கட்டும். வாழ்வது ஒரு வாழ்க்கை, அதில் பெரியவர்களை மதிக்கிற பண்பு இருக்கட்டும். வாழ்வது ஒரு வாழ்க்கை, குழந்தைகளை குழந்தைகளாக வாழ வைக்கட்டும். நன்றி, வணக்கம். லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். சந்தோஷ் ஜேக்கப் சார் பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இவர் வந்து எளிய முறையில் எல்லாருக்குமே லைஃப் டிப்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் அது வந்து எல்லார் மத்தியிலும் ரொம்பவே ஃபேமஸும் கூட. Founder of Ageless Fitness Center and Orthopedic Sports Surgeon Dr. சந்தோஷ் ஜேக்கப் அவர்களை கேர் ட்ரையல் பிளேசர் என்று அழைத்து மகிழ்கிறது செடாய். மங்காத நிறமும் மாறாத உறுதியும் கொண்ட மகத்தான ஃபர்னிச்சர்ஸ் தராங்க. KG Group of Companies in KG Timbers and KG Furnitures. Director of KG Group of Companies Mr. கௌதம் சேது பாண்டியன் அவர்களுக்கு ஹோம் ஃபர்னிஷிங் மாஸ்ட்ரோ என்ற விருதை வழங்கி மகிழ்கிறது செடாய். தொழில் பெரியதோ சிறியதோ எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் துறையில் உங்களை திரை போட்டு காட்டுகிறோம் நாங்கள் என்று வெற்றியை நோக்கிய பயணத்தில் நம்மை கூட்டி செல்ல தயாராக உள்ளார்கள் பெர்ஃபெக்ட் அட்வர்டைசிங். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பெர்ஃபெக்ட் அட்வர்டைசிங் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் பிரபு அவர்களுக்கு தி அட்வர்டைசிங் அம்பாசிடர் என்ற விருதை வழங்கி வரவேற்கிறது செடாய். Once upon a time, there lived a ghost. He was known to be a killer and feared the most. Once upon a time. நமக்கு எல்லாருக்குமே மியூசிக் பிடிக்கும்ல. ஒரு பெட்டர் மியூசிக், நல்ல ஒரு குவாலிட்டியாக கேட்கறதுக்கு நம்ம எல்லாருமே தியேட்டர் போக போகிறோம். இனிமேல் தியேட்டர் போக வேண்டாம், அவங்க தியேட்டரே வந்து வீட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. நம்மளோட கோர் டெக்னாலஜிஸ் தேடா மிஸ்டர் பழனிக்குமார் அவர்களுக்கு பயனியர் ஆஃப் தி ஹோம் தியேட்டர் என்ற விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது செடாய். நமக்கு எல்லாருக்குமே ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே தகுந்த மாதிரி 5 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ABR கன்ஸ்ட்ரக்ஷன். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ABR கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டர் ஆசிக் அக்தர் அவர்களுக்கு கேம் சேஞ்சர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற விருதை வழங்கி பெருமைப்படுத்துகிறது செடாய். திறமையான உலக தமிழர்களை இன்டர்வியூ மூலமாக நமக்கு எல்லாருக்குமே கொண்டு வந்து சேர்த்த ஆல் தமிழா யூடியூப் சேனலை தங்கள் யூடியூப் பார்ட்னர் என்று கௌரவப்படுத்துகிறது சிடாய். Can we have Mrs. R. Ratnamala, Managing Director of All Tamila YouTube channel, to come on to the stage, please?
லேடி என்டர்பிரினராக வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதை சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபீல்டில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட்ஸோட பர்மிஷன்ஸ் இல்லாமல் என் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. என் 2 டாட்டர்ஸ், என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் ரெகக்னைசேஷன் பண்ணி இந்த ஸ்டேஜில் எனக்கு இப்படி ஒரு அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய ஃபீல்டில் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் வாழ்த்துறேன். ஸோ நீங்கள் இன்னும் நல்ல பல உயரங்கள் தொடரும். இன்னும் நிறைய பேருடைய தொழில் சார்ந்த விஷயங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பயனுள்ள நெட்வொர்க்காக இருப்பீங்க. ஆல் தமிழா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.